that we've had one of the most spectacular run in Tamil film business. We've done 7 films and we're hugely proud of all of them. These films include Engayam, Epatham, Raja Rani, Kaka Mudai, and what gives us great pleasure is that we have actually gone into this market saying we want to make good films, we want to make films which are backed with great scripts, with great actors and great directors. And it's particularly satisfying to know that Atlee has become a big guy today, and I'm really happy to see that. And what gives me greater joy is that we did his first film which he directed, and now we are actually associated with him on his first production. Equally, our focus in this market is to work with new directors, as I said, and I think Ike represents the new generation, which I believe is going to keep the industry going. And then, of course, we come to the genre of the film. I think horror comedy, as we know, ghost comedy is a huge category which is unique to the Tamil film industry. And I think we've got great talent here. And I have every reason to believe that this is a film that's going to appeal to audiences. It's made for the entire family, it's made for children, it's made for adults. And you'll see from the performances, you know your actors, they are really, really talented. I also want to take this opportunity to thank Kamal sir because I believe he will be joining us shortly. And I do believe that he's a bit of a lucky mascot for us because every film that he's come and graced the occasion has gone on to become a very successful film. So once again, thank you very much, and we are hugely very, very proud to be associated with all this talent sitting on the front line. Thank you. ஃபர்ஸ்ட் படம் ராஜாராணி ஆடியோ லான்ச்சிங்க தான் நடந்தது. ஸோ அன்னைக்கு ரீவைண்ட் பண்ணி கடவுள் எனக்கு திருப்பி கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சின்ன பயமும் மனசில் ஏற்படும். ஸோ இப்போ என்னோட நெக்ஸ்ட் பேபி ஸ்டெப் அஸ் அ ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கே காமெடியாக. ஸோ இப்போ ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பு நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். ரொம்ப யோசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா அது மக்கள் கொடுத்தது தான். ஸோ இப்போ ஒரு அட்லி அப்படின்னு சொன்னால் கை தட்டுறதும் அந்த கார்டுக்கான ஒரு சின்ன மரியாதையை ஏற்படுத்துறது நீங்கள் தான். அந்த மரியாதையை நம்பி சரி ஓகே இவங்களும் ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னால் கதை கேட்க முடியக்கூடிய ரீச்சபிளாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் கதை கேட்டு அதில் ஒரு பெஸ்ட் டேலண்ட்டை வெளில. இப்போ முருகா சார் என் உருவத்தை பார்த்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைக்காம அந்த கதையை கேட்டு ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சனால தான் நான் ராஜாராணி பண்ண அக்கியாக மாறினேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கிறதுக்கான கேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பேரை வச்சுட்டு சும்மா நம்ம டைரக்ட் பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல மற்றவங்களோட வளர்ச்சிக்கும் நம்ம பயன்படணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் ப்ரொடியூசருன்ற ஒரு பெரிய ஸ்டெப்பை நான் எடுத்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் விஜய் சிங் சார். ஏன்னா எப்படி ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கோம், பெரிய ஹிட்டு. ரெண்டாவது படம் பிளாக் பஸ்டர், ஓகே ஃபைன். அவங்கள எப்படி ப்ரொடியூசராக நம்ம இது பண்ணுவோம். பட் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சது விஜய் சிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸை நான் ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ அதை நேர்த்தியாக, ப்ரொஃபஷனலாக, எத்திக்கலாக, நேர்மையாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நான் பெருமைப்படுறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாகவே பேய்னா ரொம்ப பயம். எப்படின்னா இப்போ நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ஷூட்டிங். அப்போது அந்த ஹோட்டல் வெயிட்டர்ஸ் எல்லாம் போனவனு கேட்பேன், ஓகே ஓகேல பையா அப்படின்னா ஓகே எனி சவுண்ட்ஸ் இந்த நைட் எனிதிங் அப்படின்னா அவன் ஏதாச்சும் மூச்சு மாறிச்சுன்னா ஹோட்டல் ரூமை மாற்றிடுவேன். ஏன்னா அவ்வளோ பயம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயந்தாங்கோலிங்க தான் எப்பயுமே இந்த பேய்க்கு பயந்தாங்கோலிங்க தான் எப்பயுமே பேயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன், வேறு எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன், அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேயை பற்றி பேசிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஹைக் மகேந்திரன் சார் மூலியமாக நான் மீட் பண்ணேன். அப்போது சும்மா அவர் பேசும்போது ஒரு லைன் சொன்னார். ஸோ அந்த ஷார்ட் கூட ட்ரைலரில் இருக்குது. அது பயங்கரமான சீன். அது ஒரு ஸ்ரீவித்யா பெட்டு கீழே என்னமோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சீன் எனக்கு சொன்னோடனே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தலைவா நீங்கள் எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ட பேசி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என் வார்த்தையை நம்பி ஒரு 3 மாதத்தில் ஸ்கிரிப்டோடு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் சங்கிலி பொங்கலி கதவை தர. அண்ட் சங்கிலி பொங்கலி கதவை தர அதில் ஜீவா சார்
அதே மாதிரி ஒரு ஒரு 6 வருஷம் முன்னாடி ரிவைன் பண்ணோம்னா என்னோட ராஜாராணிக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா என் டார்லிங் ஜீவா தான். நான் எப்போ கூப்பிட்டாலும் எப்போ எதுக்காக கூப்பிட்டாலும் முதல்ல ஃபோனை எந்த விஷயமும் யோசிக்காம சொல் நண்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர். ஆக்டர் ஒரு மனிதனா என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜீவா சார். ஸோ இந்த கதை நான் கேட்டவொடனே சொன்னேன், டார்லிங்கிட்ட சொல்லலாம், ஜீவா டார்லிங்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்னு. அப்புறம் நான் போய் மீட் பண்ணி சொன்னோடனே ரொம்ப நல்லா இருக்கு, ஐக்கும் எனக்கு தெரியும், நான் ஃபுல் கதை கேட்டுறேன் அப்படின்னாரு. கேட்டவொடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ டார்லிங். அண்ட் ஸ்ரீதிவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2-3 படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம், பட் அவங்களோட டேட்ஸ் அவைலபிளாக இல்லை, அதனால ஒர்க் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு டேட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் சூரிய அண்ணன் வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான சூரிய அண்ணன் டெஃபினட்டாக பார்க்கலாம். நான் எல்லாரும் மாதிரியும் சொல்ல மாட்டேன் இந்த வித்தியாசமானது, உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு சூரிய அண்ணன் இந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. என் ஃபேமிலி என்டர்டைனர் வேற ஒரு ரூட்டில் இருக்கும், ஐக்கு அவரோட ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தியேட்டரில் ஃபுல்லாக சிரிச்சு குழந்தைங்களோட ஒரு பேய் படம் பார்க்கலாம்னா அது இந்த படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஐக். அண்ட் விஷால் சந்திரசேகர் என்னோட நண்பன், நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு மியூசிக் பண்ணியிருக்கான். அப்புறம் தெரியல கூட இந்த லாஸ்ட் ஹிந்தி சாங் ஒன்று பண்ணும்போது அவரோட ஹெல்ப்பும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ விஷால், இந்த படம் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் சுரேஷ், இளையராஜா அண்ட் கம்ப்ளீட் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். அண்ட் இப்போ நான் என்னோட டைரக்டர், அதாவது ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் டைரக்டர் ஐக்கை வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நான் மேலே கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுறாங்க பிரதர். ஸோ அதனால் இப்போது அந்த மாதிரி தான் ஒரு புது இதாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட முதல் தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அப்போ அந்த நடிகர் சங்க பிரச்சனைலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் சும்மா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாளே எனக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எனக்கு முதல்ல நடந்திருக்கு அங்கிள். இந்த ஒரு பத்திரிகை வந்து ஒரு நிறைய நடிகர் சங்கம் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போது நான் படத்துக்கு போகிறதா இருந்தது. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஷூட்டிங் அந்த படத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போது நான் யோசித்தேன், எப்படியாவது சாரோட நான் வந்து ஒரு படம் நடிக்கணும், பயங்கர போல்டாக மைக்லலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே வரும்போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன், என்னடா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. பட் உண்மையிலே சொல்ல போனோம்னா, நாங்கள் ஷூட் பண்ண இடம் வந்து பழனியில் ஷூட் பண்ணோம். பழனியை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும், அது கொஞ்சம் நல்ல ஒரு சாமியான இடம். ஸோ கதவெல்லாம் திறந்தா டக்குன்னு முருகரோட பாட்டெல்லாம் கேட்கும். அப்போ அங்கிள் வந்து பழனியை வந்து லைட் அப் பண்ணிட்டாரு, வந்து ஃபுல்லாக அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸோட எல்லாத்தையும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ தான் அவ்வளோ ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒரு 30 days 40 days முடிச்சிடணும். ஒரு ஆக்டர் வந்து ஒரே நாள் ஒரு வருஷத்தில் ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் 2 படம் பண்ணுறோம். பட் அங்கே எக்கச்சக்க பேர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் பண்ணும்போது சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் ஒரு ரியல் விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், ரைட்டாக விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தம்பிராமையா சார் இருந்தார், அவரும் நல்லா சூப்பராக. அவர்கிட்ட ஒரு நடிக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஒரு நடிகனுக்கு அது உண்மையிலே தேவை. அது கத்தி அப்படி பேசும்போது எனக்கும் திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். ஒரு நல்ல தமிழ் பேசுகிற நடிகர்கள் ஜாலியாக நம்ம நல்லா நடிச்சு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஸ்ரீதிவ்யா வாஸ் தேர், அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இந்த குவார்டர் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஐக் இஸ் ஆல்வேஸ் பின் வெரி குட் ஃப்ரெண்ட். எனக்கு ஐக்கோட தானியா தான் முதல்ல தெரியும், ஸ்டீரியோ விஷன் தானியா. எங்களோட ஃபேண்டம் கேமராஸ் இதெல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தோம்.
அண்ட் ஐ met அனுஜ் ஆல்சோ அந்த டைமில். ஸோ இன்னைக்கு வந்து சேர்ந்து எல்லாருமே ஒரு படம் பண்ணுவோம். அண்ட் we the நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்ல போனோம்னா. ஸோ தேங்க்ஸ் தானியா ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஐக். அதுக்கு யுவனுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். யுவனோட கான்செப்டில் தான் ஐக்கை மீட் பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. நான் அதான் ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே தானாவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுவாங்க. ஸோ ஐம் ஷோர் திஸ் ஃபிலிம் வந்து உண்மையிலே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். எப்படி என்னோட எல்லா காமெடி ஃபிலிம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அட்லி என்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே யார் ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போது அவங்க தான் சொன்னாங்க ஐக்குன்னு. அப்போ ஐக்கு ஆமாம் தனியா அவங்க கமல் சாரோட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐக்கு இந்த மாதிரிலாம் சொல்லாது, உடனே நம்ம ஸ்கிரிப்ட் கேட்டுருவோம் எல்லாம் நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு நான் உண்மையிலே ஒரு ப்ரீ மெடிடேஷன் இருந்தது எனக்கு. என்னன்னா இது ஏதோ ஒரு ஸ்னைப்பர் படமாக இருக்கும், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளீட்டாக ஏதோ ஃபாரின்ல கீரின்ல ஏதாவது எடுக்கும், அப்படியே ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் நான் போனேன். ஏன்னா ஐக்கு வேறு பயங்கரமான டிஷர்ட்லாம் கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி ஒரு பிளே ஸ்டேஷன் டிஷர்ட்லாம் போட்டு வந்திருந்தாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு A கிளாஸ் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இல்லை ஏதோ ஒரு ராம்காம் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்தவனை கதை சொல்ல ஆரம்பித்த உடனே பார்த்தா இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி படம் நான் உடனே ரிலேட் பண்ணி நான் ரொம்ப உடனே என்ஜாய் பண்ணி நான் உடனே சொன்னேன் நிச்சயமாக நான் அந்த படம் பண்ணுறேன்னு. அண்ட் எல்லாத்தோட நிறைய இந்த படத்தில் நான் ஷூட் பண்ணது சூரி அவர்களோட. ஸோ சூரியும் என்னோட காம்பினேஷன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் காம்பினேஷன் லைக் கோவேஸ்வரா மேம் எல்லாருமே இந்த மாதிரி அமைஞ்சு கொடுத்து எனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ஆப்பிள் இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடாதுல ஆப்பிள் இப்போன்னு சொன்னேன் A for ஆப்பிளில் A for ஆப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு அட்லி ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எங்களோட கம்பெனி மாதிரியே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரியே. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு இவ்வளோ ஒரு நிறைய நடிகர் பட்டாளத்தோட நான் நடிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இன்னும் வேற யாரையாவது நான் ஏதாவது விட்டேனா பிரதர்? நிறைய பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் விக்ரம் சிங் சார். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும் இங்கே. And we sure we will support you from Tamil Nadu. Thanks a lot. வணக்கம் அனைவருக்கும். நான் ட்ரைலர் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சந்தோஷம் அவ்வளோதான். சினிமா ரசிகர்களுக்கே அது ஒரு பெருமை. உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அதனால தான் ஒரு நாள் பயிற்சி ஜாஸ்தியாக தான் தெரியும். பட் இதில் எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, இதில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க, என் கூட வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக டைரக்டர் ஐக், மூன்றாம் தலைமுறை சினிமாக்காரர். ஜீவா, ஆல் ஆஃப் தம். தனித்தனியாக ஒரு பேர் சொல்ல விரும்பல, எல்லாரும் இருக்காங்க. நிறைய தெரிஞ்சவங்க பேர், நல்லாவே தெரிஞ்சவங்க இருக்காங்க. நல்ல முயற்சி, எஸ்பெஷலி கன்சர்ன் ஃபார் ஐக். நல்ல கதை, நல்ல படமாக இருக்கணும். ட்ரைலர் பார்த்தது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆகி வந்த கதையும் ஆவி வந்த கதை, பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வெல் கவர்ட், பட் நாட் வித் தர்மாக்கோ. தப்பா சொல்லிட்டேன்னா இல்லை, ஆவின்னு தான் அது உடனே. I was very happy to be among these people and I'm very happy to be among you. மறுபடியும் ட்ரைலர் போடுவாங்களா இல்லை போட்டிங்களா? இல்லை எல்லாரோடையும் உட்காந்து ஒரு வாட்டி பார்க்கணும். ரைட், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நர்வஸாக இருக்கு கமல் சார் பார்த்ததுக்கப்புறம். இன்னும் அவர்
படம் பற்றி நிறைய பேசினாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே கேட்கல, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், கமல் சார் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பற்றி என்ன சொல்லணும், ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. இட்ஸ் லைக் எ கம்ப்ளீட் மீல், எல்லாமே இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படம். ஃபுல் ஃபேமிலியோட பார்க்க போகிற ஒரு படம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கும் பேன ரொம்ப பயம். பட் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. பேய் பார்த்தேன், அந்த கெட்டப் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதனால இதெல்லாமே நிஜமான பேய் இல்லை, ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் படத்தில், ஸோ ஏதுக்கு பயப்படணும்னு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. ஐக் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கேரக்டர் பண்ணும்போது. ஜீவா சார், ஃபாக்ஸ் ஸ்டார், தேங்க்ஸ் ஸோ மச். ஜீவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், பேர் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் நம்புறேன். அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன். ராதிகா மேம், கோவை சர்லா மேம், ராதா ரவி சார், எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே தியேட்டரில் ரிலீஸ் அப்போ பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரி விஷால் சார், சாங்ஸ் ஆர் சூப்பர், மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, ஃபாக்ஸ் கம்பெனியுடைய நிர்வாகி விக்ரம் அவர்களுக்கும், சிவனா இருந்தாலும் இந்த பரமசிவனுக்கு பாடம் ஓட்டணும் முருகன் மாதிரி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அட்லி அவர்களுக்கும், மேலும் இந்த படத்தில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய சகோதரர் எனக்கு முதல்ல ஏன்னா அப்பா நிறைய படம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ராதாரவி ஒரு வேலை சாப்பிட்டு இருக்கான், ராதாரவிக்கு இருக்கிறான்னா அப்பா ஒரு பெரிய காரணம் சௌதரி சார். அதனால முதலாளி தான் அவருக்கும் ஸ்ரீவித்யம் அவர்கள் இந்த அளவுக்கு இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லி நான் வேற யாரையும் பார்த்ததே இல்லை. ஸ்ரீதேவன் ரொம்ப பிடிச்சது, வெறும் தேங்க்ஸ் மட்டுமே தான் சொல்லிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த மைக்கு தங்கை பத்தி குமாருடைய மகனாவார். டேனியா சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு அண்ணன் ஒரு சொல்லிட்டேன், டேனியா கட்டி விடுவாங்க. இங்கிலீஷ்ல இப்போ கும்பல் தான் கிருஷ்ணா ஏகப்பட்ட திட்டு மூலமாக பார்த்தேன் நான். ஏன்னா அங்கே ஒரு நானே தெரியல அதற்காக அவன் அந்த டேனியா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னேன். இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா டேனியா தான் எங்கள் வீட்டு மருமகளாக. இப்போ பார்த்து அவன் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுல எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்டு போவாரு. இப்போ இந்த லைட் பட்டு லைட் மேலே எனக்கு லவ் ஆயிடுச்சு. அந்த லைட் தான் டேனியா. ஏன்னா அவங்க அந்த வியாபாரத்தில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் எனக்கு பிறகு என் மகன் வந்திருக்கான், ஹரிதான் வந்திருக்கான். பட் அவன் சினிமான்னு கூப்பிட்டா 8 மைல் ஓடுறான். சொல்றாங்க சிமெண்ட் வச்சிருக்கிற வீடு, சிமெண்ட் கலர் எடுத்தது எல்லாமே சினிமாடா. உங்க தாத்தா சினிமாக்காரு, உங்க இவரு பெரிய பாய்மா வாசு சினிமாரு, அவரு நடிகரா. அதனால இதெல்லாம் சம்பாதிச்சதுன்னு சொன்னேன். அவனுக்கு ஏதோ ஒருவேளை என்னோட பெட்டரா இருக்கும்ன்றதுனால அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த சினிமா நன்றிட்டு போயில நிறைய இருக்காங்க, வேணாம் தானே அவன் வரல. கடைசியில் நான் என்னடா செய்யறது மனசுக்குள்ள எனக்கு இந்த வருத்தம் இருந்தது. ஒரு மனிதனாக சொன்னேன். வாரிசு எப்பவுமே வருவாங்கல்ல, அரசியல வராங்க, ஹோட்டல்ல வராங்க, பாருங்க சரவணா ஸ்டோர்ஸ்லயே வராங்க.
இல்லை ஆடும்போதே எனக்கு சினிமா வர போகிறான். சினிமா கேட்டு போச்சு சொன்னா அந்த ரேட்டிங்கை போட்டுருவாங்க. சினிமா சொல்லி கருத்து அவன் தான் ஏதோ கன்செஷனில் பொருள் கொடுத்துட்டு இருக்கான், நமக்கு ஏமாத்துறது. அதனால அப்படி நான் கேட்டுட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா எங்கள் குடும்பத்தில் எம்ஆர்ஆர் அப்படியே பேர் அப்படின்னு ஐக்கு வருவாங்க. எடுத்துன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தால் அவங்க அம்மா பற்றி கேட்டு பாருங்க. எங்கள் மனைவி பாகியலட்சுமிலாம் வந்து எல்லா குடும்பமும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் குடும்பம் எங்கள் குடும்பம் எல்லாம் ப்ரொடியூசருக்கு ஒன்றே சொல்கிறேன், சங்கி பூமிக்கு தர வந்து ஓஹோன்னு ஓடும், கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா தமிழ்நாடு கூட பறக்க விட்டுருக்காரு குடும்பத்தை. எனக்கு ஒரே சந்தோஷம். முதல்ல சின்ன வயசுல இருக்கும்போது திருராஜாக்கள் படம் ராமநாராயண் சார் டைரக்ஷன், பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ், அதில் அந்த மீசை வச்சுக்கிட்டு அப்போ அந்த காலத்தில் ஒரு கௌபாய் இருப்பாங்கல்ல, இப்போ பார்த்தா ரொம்ப கேவலமாக இருப்பாங்க. அது ஒன்றே தேடி பார்க்குறாருங்க. அதை நான் என்ன செய்யணும், அந்த வேஷத்தில் நானே இருப்பேன். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, இவனுக்குன்னே ஒரு சின்ன சைஸில் இருக்கு அந்த கொடி, அதே மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கள் வண்டி மேலே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ கெட்டவன் தான். அப்புறமா நல்லா படிச்சுட்டு இருந்தா திடீர் என்கிட்ட வந்து இல்லை நான் சினிமாவில் வரணும்னு சொல்கிறான். என் நகைக்கு ரத்தி சொல்லணும்னா சரின்னு பப்பாய் கூப்பிட்டு போனேன். வாங்க கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஸ்கூலில் அப்போ வந்து ராமநாதன் ஐயா இருந்தார், பெரிய ப்ரொடியூசர், தெரியமாட்டார். அவர் தான் உதவி பண்ணி எனக்கு தம்பியை சேர்த்து விட்டார். ஏன்னா ராமநாதன் சார் படம் எடுக்க, அமிதாப் பச்சன், விஜயசாந்தி வச்சு படம் எடுக்க நான் வந்து இந்த ஊரில் உதவி பண்ணேன். அந்த உதவி அப்படி வந்தது. அதில் இவரை சேர்த்து விட்டேன். இவன் போனவன் படிச்சுக்கிட்டே இருந்தான். அங்கே ராமகுருன்னு ஒருத்தன் மறக்கவே கூடாது, அவன் முக்கிய பாலத்தில் சார் படத்துலாம் நினைப்பான். அவன் வீட்டில் தங்கியிருந்தான். அந்த சின்ன வீட்டில் தங்கிட்டு உள்ளத்துக்குள்ள ஒரே பிழி என்னன்னா, நம்ம வெற்றி பெற்றே ஆகணும்னு அந்த சின்ன வீட்டில் எவ்வளோ கம்ஃபர்டிங் வசதியோடு இருந்தவன். அதை நான் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டேன். அப்புறமா அதை கற்றுக்கிட்டான், நிறைய கற்றுக்கிட்டு வந்தோன்னு இப்போ ஏதாவது வேலை செய்யணும்னு என் டைரக்டர் இருக்கார் விஜயதர்ஷன், அவர் எப்பவுமே கேட்பேன், சார் படத்தில் போடுங்க சார், என்ன நல்ல வேஷம் பண்ணுங்க சார். லேசா போட்டார், அவர் கொடுக்கவே மாட்டார் எனக்கு. ஹிந்தி படத்தில் வேணும் சார். அது ஹிந்தி போய் கேட்டேன், எனக்கு ஹிந்திக்கு ஆகவே இப்போ கூட ஆகாது. அது ஹிந்தி படமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது ஒரு தெரியாது, அது ஒரு காலத்துலேருந்து வந்து எதாவது இப்போ திடீர்னு மாத்திரம் திடீர்னு ராதாரங்க ஒன்றுமே பேசாம போயிட்டாருன்னு திட்ட மாட்டீங்க. அதுக்காக சொல்றேன், நான் மாறக்கூடாது. நான் இப்படித்தான் இருப்பேன். ஐ டோன்ட் லைக் டு புட் மாஸ்க். ஒரு வாட்டி மாஸ்க் போட ஆரம்பிச்சோன்னா அவர் நான் கட்டு போயிடுவேன். அதனால் நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் சிரிக்க வைக்கணும். சாபம் மட்டும்தான் சிரிக்க கூடாது, அசிங்கமாக இருக்கணும். பார்க்க மாட்டோம். அதனால ஹிந்தி படத்தில் நடிக்க சொல்லுங்க சார். சார் நான் நடிக்கிறேன் சார். சார் ஹிந்தி தெரியுமா சார்? ஊமையா நடிக்கிறேன் சார். ஊமைக்கு ஏன் சார் பாஷை? இப்படி செஞ்சா முடிஞ்சு போச்சு சார். என்ன சார் இதுக்கு ஒரு பெரிய மொழியா? யூனிவர்சல் லாங்குவேஜ் சார், ஊமை லாங்குவேஜ்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். அதனால அவர் கேட்டுட்டு ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய இடம்லாம் கட்டுறதுக்கு கூட சொல்லிலாம் கட்டியிருக்காரு. அதெல்லாம் கட்டுறதுக்குலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வச்சேன். நமக்கு அந்த கட்டப்படி வைக்கிறது வேலை இப்போ வரலாம். அதனால என்ன செஞ்சேன், ஐக்கு கூப்பிட்டு போய் சரி தங்கச்சி பிள்ளை படிச்சிருக்கான். அப்படி அவன் படிப்பும் படிச்சிருக்கான். அதை சொன்னோம்னா உடனே அவர்ல அவர் போக்க சொல்லுவார். இந்த மலையாளம் வந்து இந்த ஐக்கு ஐப்பாவோட பேர் ஐக்குன்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா ஐப்பனுக்கு வேண்டிக்கம் பிறந்தவன். ஐக்கு ஒரு 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 2 years அப்புறம் நீங்களே தான் போகணும் செப்பரேட் ஆரம்பிச்சுட்டு. அந்த வேலை ஆளே கிடையாது. இப்படி ஒர்க் பண்ண சும்மா பிரிவு பண்ணுவார். பெரிய டைரக்டர் ஆள் கிடையாது. நினைக்கிற மாதிரி ஒரு நினைப்பாரு. நிறைய பேர் வந்து மோதிக்கிற மாதிரி. நான் எத்தனை வாட்டி அட்லி கிட்ட சண்டை போட்டுருக்கேன். அட்லி இந்த சின்ன வயசுல என்ன போய் கூப்பிட்டு பேச வச்சுட்டாங்க. அப்புறம் அசத்திட்டான் சின்ன வயசுல. இந்த அட்லி
இவ்வளோ நாளாயும் ஒன்றும் அப்படிதான் இருப்பார். எனக்கு ஆள் இல்லை, அது இல்லை, எது இல்லைன்னு சொன்னேன். சரி கூப்பிட்டு சேர்த்து சும்மா இருக்கு. பையன் சேர்ந்தான். இப்போ விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ நல்ல சின்சியர் ஒர்க்கு. அப்புறம் தான் நான் ஒரு படம் எடுத்தேன். நான் 5வது படம். எனக்கு கடல்லாம் தீர்ந்து போய் 4 படம் எடுத்து நல்லா இருந்தேன். கொஞ்சம் மனசுல இந்த கடைக்காரங்க இல்லைன்னா எனக்கு ஒத்து வராது. ஏன்னா கடைக்காரங்க இருந்தாலும் அவங்க நமக்காக வேண்டிக்குவாங்க. ஐயா நல்லா இருக்கணும், நல்லா போகணும், நல்லா வரும். வீட்டில் கூட யாரும் கும்பிட மாட்டாங்க நம்மளை, அவங்க தான் கும்பிடுவாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது. வெளியே உட்காந்துருப்பாங்க. நைட் டைம்ல எப்பயாவது வெளியே வந்தா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன், ஒரு படம் எடுத்தேன். அதில் என் மாமெல்லாம் போயிட்டு நகரம் சொன்னேன். அது மொத்தமாக எடுத்து கொடுறா ஒருத்தர் டைரக்டர் போட்டுட்டேன். ஒரு நன்றிக்காக நான் எப்போ நன்றி உள்ளவன். அதனால தம்பி ஐயப்பா கூப்பிட்டு ஒர்க் பண்ண பார்த்தேங்க. கடவுளை கூப்பிட்டு இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரணும், இவன் பெருசாக ஹிட் ஆகும். ஏன்னா 4 o'clock 4 மணிக்கு ஏஞ்சி உட்காந்துட்டு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு நோண்டிட்டு இருப்பான். ஏன்னா இந்த சீன் இன்னைக்கு சீன் இப்படி எடுப்பான் அப்படி எடுப்பான். அது எனக்கு ஏறினா தானே சேரா அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு வந்தான். திடீர்னு பார்த்தா என்னுடைய பாலிய ஸ்நேகிதர் கமலஹாசன் அவர்கிட்ட வந்து அவர் அசோசியேட்டாக சேர்ந்து அப்புறமா பிரியதர்ஷனுக்கு முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே நான் எடுத்து வேற கூப்பிட்டு போயிட்டேன். தமிழ் எடுத்துட்டு சின்ன படம். அதுக்கப்புறமா இந்த இவருடைய படம் எடுத்தான். இவருடைய படம் எடுத்து பெரிய பேர் இருக்க சொல்ல யாருக்குமே தெரியாம இருக்காது இல்லை. ஏன்னா அது ரிலீஸ்க்கே பிரச்சனை, அதுக்கப்புறமா பிரச்சனை. அம்மாவாசன் அதை வச்சு ஒரே படம் தானே இல்லை. உண்மையில டிவியில் அழுதாங்க. அதுதான் சொல்றேன், அது சொல்றேன். ஏன்னா நான் அந்த கட்டின துணியோடு ஓடிவிட்டேன். ஏன்னா நான் அந்த அழுது பார்க்க முடியாது. நல்லா நான் பாலிய ஸ்நேகிதன், நான் நன்றி உள்ளவன். அதற்காக அதனால நேரம் போயிட்டு பார்த்தேன் என்னன்னு அப்படின்னு ஐயப்பாவோட பழகி. இன்னைக்கு ஐயப்பா வந்து என்ன வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. பியூட்டிஃபுல் கேரக்டர். காட்டுல என்னை பத்தி சொல்லுங்க, எனக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. இல்லையா நீ படம் பார்த்து சொல்லி நல்ல காட்டல சார். யூஸ்வலாக செய்வாங்க. நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன். ட்ரைலர்ல ஒரே ஒரு ஷாட் பார்ப்பேன், முடிஞ்சு போச்சு. நம்ம அதனால தம்பி எல்லாம் ஒரே நச்சுன்னு ஒரு சின்ன அவன் நான் 20 வருஷம் பேச சொல்றேன். தம்பி சொன்ன சொல்ல முடியுமா? அது அப்புறம் மற்ற சொல்றேன்னா நல்லபடியா பண்ணாங்க. அதுல சூரிய பண்ணாப்புல முதல்ல எதுக்கு நான் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி கேட்டிருக்காரு. இப்பதான் நான் வணக்கமே முடிக்கிறேன்னா பாரு கேட்டிருக்காரு. அவரும் உறவினர் தான், ரொம்ப நேரம். இவரால் தான் இந்த நடிகர் சங்கத்தில் 2ஆ பிறந்தது காரணமே இருக்கு. அதற்கு என்னுடைய நன்றியை சொல்லி பத்திரிகையாளர் அன்பர்கள் என்னை எப்பயே வாழ வைக்கிற பத்திரிகையாளர் அன்பர்கள் இப்ப வாழ வச்சுக்கிட்டு இன்டர்நெட் இன்னைக்கு வந்துச்சுன்னு அதிகமா சேலம் ராதாரவி ஸ்பீச் இப்படி போட்டு என்ன 2 தடவை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சாங்க. சின்ன வயசுல அவங்க அம்மா ஓடி வருவாங்க. ரவி ஃபோன் பண்ணுவேன், என்னமான்னு கேட்பேன். பிள்ளைக்கு ஏதோ ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு. ஐயப்பா தூக்கிட்டு அப்படியே ஒரு சட்டை இல்லாம தேவி ஹாஸ்பிட்டல் போய் இறங்கிட்டேன். லுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே பழக்கம் அந்த லுங்கி கட்டிட்டு ஓடுறது. போனவங்க கால் எடுத்துட்டு ஒன்மையில போடுறேன். நான் சாதாரணமாவே அப்படிதான் ஓட்டுவேன். ஒரு ரிஸ்க் நான் விடுவேனா பிச்சுக்கிட்டு போய் காமிச்சேன். போயிட்டு ஒரு அட்மிட் பண்ணுவோம். அப்படிலாம் வந்து இதுக்குள்ள வந்து நாம நடிக்க வச்சு அது ஒரு பெரிய கம்பெனி. அவன் சொன்னான் சின்ன வயசுல பாக்ஸ் பார்த்துட்டு இதெல்லாம் வர எடுக்க மாட்டோம். நீ நினைக்கிறது நாங்களே நினைச்சிருக்கோம். காலேஜ் டைம்ல இந்த பாக்ஸ் காமிச்ச உடனே அவர் இந்த எம்ஜிஎம்பாங்க
எரிஞ்சு உங்களுக்கு இந்த மெட்ரோ கோல்டு போடுவான். அவர் நான் சொல்றேன், ஏன்னா இந்த படம் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தீங்களா? கிரேட் மார்க் சிங்கம் அப்படிலாம் பார்த்தேன் காலம். அப்புறம் வந்து கொலம்பியா பிக்சர்ஸ் அது இதுன்னு நானும் பார்ப்பேன். இதெல்லாம் நடிக்க மாட்டேன். ஒரு இங்கிலீஷ் படம் சும்மா அப்படி ஆசை. கடைசியில் வந்து இவங்க குப்பை போட்டுருவாங்க. அதுக்கு அட்லீஸ்ட் போன்றவர்களுக்கு தான் நம்மளுக்கு நல்லது சொல்லுவோம். ஏன்னா அவங்களாம் வந்ததுனால தான் பாருங்க, நான் வெளியே சொல்லிட்டு இருந்தேன் 20th Century Fox ஆகிட்டேன். அவங்க எந்த இங்கிலீஷ் படம் அது சொல்லுவேன். அவங்களுக்கு புரியாம சொன்னா அது இங்கிலீஷ் படம் தானே. எதுக்காக சொல்றேன்னா, இந்த 20th Century Foxலாம் நிறைய படம் எடுக்கணும். அவங்ககிட்ட தான் பணம் இருக்கு, அதனால சொல்றேன். ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி என்ன, யூ paid my payment before the finishing of the film. அதர்வைஸ் யூ கீப் a balance for the dubbing. எங்களால் நீங்கள் எப்பவுமே அது ஒரு பழக்கம். இந்த டப்பிங் டைம்ல பார்க்கலாம் தான். டப்பிங் டைம் முடிஞ்ச உடனே என்ன பார்க்கலாம் தான் சொல்லணும். பார்த்துட்டோம்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லணும். அது மாதிரி எல்லாம் இல்லாமல் வெரி பிக் கம்பெனி. அதில் அட்லீஸ்ட் வந்து நான் வந்து அவார்டு கொடுக்கும்போது பார்த்த தம்பி, அது சின்ன பிள்ளை. அவங்க வந்து அந்த படத்தில் ராஜாராணி படத்துக்கு வாங்குறாங்க அவார்டு. அந்த இதில் ஆண்டாள் பார்த்தேன். இப்போ பார்த்தா அவர் வந்து சார் 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 ப்ரொடியூசர் வர்றாரு சார். ப்ரொடியூசர் யாருடா ப்ரொடியூசர்? என்னடா இவ்வளோ இங்கே அவர்தான் வந்தார். வந்தீங்களா சார்? நான் தான் அட்லி அன்னைக்கு தம்பி நீ ப்ரொடியூசர் படத்துக்கு பார்த்தா 20th Century Fox அவர் விரல் நுனியில நிற்கிறேன். அதான் எங்களுக்கு போயிருந்தேன். எங்கள் தமிழாளுக்கு கையில் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்க ரொம்ப பெரிய சந்தோஷம். அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. நல்லா வந்திருக்கு படம். காமெடி டைப் வரைக்கும் எக்ஸலண்ட். தம்பி ராமையா கோவை செல்லாம் பிச்சு உதறிட்டாங்க. இந்த சும்மா சொல்ற சூரியதான் இந்த படத்தில் அதிர் விதிரி பண்ணியிருக்கான்றத நீ சொல்லிக்கிட்டே இருப்பான். தப்பா எடுத்துக்க வேணாம். உங்கள் ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சதுக்குள்ள நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நான் வந்து எல்லாரையும் பார்த்தேன், வெறும் தேங்க்ஸ் சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க, விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. படத்தை பற்றி சொல்லணும். ஐக்கம் பற்றி எனக்கு தெரிஞ்சதுதான். நான் ஏன் பிள்ளையாச்சு. அதனால என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எனக்கெல்லாம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இல்லை, எங்க அண்ணன் நிமாரா ஆசை இல்லை. இவங்கெல்லாம் இருந்ததுன்னா நான் சந்தோஷப்பட்டுருவாங்க. அது எங்க அம்மா தைரியமா இருந்ததுன்னா ஐயோ 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 என் பேர போட போறான்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா இல்லைன்னு நாங்களும் இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க, இவ்வளோ பற்றி பேர் இருந்தாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே பாருங்க படம். இது பேப்பரம் அந்த படம் இந்த படம் கதையெல்லாம் சொல்ல சார் நான் சொல்ல தப்பு. நீங்கள் பார்க்க போறீங்க, ப்ரெஷ் எல்லாம் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்த்து நல்லா எழுதுங்க. ஏதோ இன்னொரு குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற நம்பிக்கைனா கூட இருக்கலாம். எதுக்குன்னா நம்ம தமிழ் கால வரைக்கிட்டே இருக்கிறதுனால வேற எவனுக்கு உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான். அதுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா அவன் சொல்றான் நம்ம மன்னிக்கு போயிடுறோம். என்ன செய்யறது? எல்லாம் தலையெழுத்து. அதுக்காக சொல்றேன், நம்ம யாரையும் மறக்க முடியாது. சுத்தி அவன் யாருதான் எல்லாம் அவன் நினைச்சு விட்டாதான் தண்ணி. நமக்கு ஒரே ஒரே ஊட்டிலேருந்து வரட்டேன். இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமலஹாசன் தரிசனம். ஏன்னா நானும் கமலஹாசன் பாலிய ஸ்நேகிதர், அரட்டோசர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம். கமலஹாசன் சொல்லும்போது கூட எனக்கு அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சார். நல்ல பிரபலமாக சொன்னார், இந்த தர்மம் ஆகியோன்னு தான் தர்மம் கொஞ்சம் ஞாபகம் வந்தது, அதை போட்டிருக்காங்க. அப்போதான் எனக்கு ஞாபகம். ஏன்னா நான் அரசியல் மேடையே பேசிக்கிட்டு இருக்கிறேன், ட்விட்டரில் பேசுகிறவன் கிடையாது. நான் நேரம் மேடையிலேயே பேசுகிறேன். அப்போதான் ஒரு தர்மாக்குளை பற்றி சொல்லணும்னு நான் நினைச்சேன். இந்த தர்மாக்குளை அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போயிருக்காது. இந்த ஆவி தப்பிச்சிருக்கும். அந்த தர்மாக்குள் ஐடியா செல்லூராஜுக்கு அப்பயே ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த அம்மா நம்பியே தான் இருந்தேன். இந்த நன்றியை சொல்லி இதை குழப்பிடாதீங்க. இருந்தாலும் மிக சிறப்பான படத்தை ஜீவாவோட சேர்ந்து நடிச்சது எனக்கு ஒரு பெரிய எனக்கு. ஏன்னா சினிமா மட்டும் முதல்ல அதிர்ஷ்டம் தாங்க. அது இஷ்டத்துக்கு தான் வரும், அது இஷ்டத்துக்கு போகும். இப்போ கூட சொல்றேன், ஜீவா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். பெரிய கோடீஸ்வரன் ஒரு இடத்துல கூட கோடீஸ்வரன் காட்டவே மாட்டேன். ரொம்ப சாதாரணமா இருப்பாப்புல.
அவருடைய திறமை இந்த திருப்பதி அலுவலகத்தில் ஒரு படம் நடிச்சார். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைஞ்சிட்டேன். அவன் திறமை அவ்வளோ பெரிய திறமை இருக்கு. அதில் தான் சொல்லுவார் நினைக்கிறேன். வேணான்னு அதெல்லாம் சொல்லுவார். ரொம்ப எக்ஸலண்ட். அது மாதிரி ஒரு பெரிய திறமைசாலி. அது என்ன செய்யுது, அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அது ஒரு இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. இருந்தாலும் இந்த திறமை வந்து டெஃபினட்டா என்னைக்கோ ஒரு நாள் அடிப்பான். ஏன்னா ஜீவாவாகட்டும் ஐக்காகட்டும் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி செய்யறதுல இவங்க ரெண்டு பேர். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தேடி வந்து அதிர்ஷ்டசாலி, ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்குபவன் புத்திசாலி. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றவன் தான் வெற்றி அடைவான். வேற யாருமே வெற்றி அடைய முடியாது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இப்ப. அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அருமையா யூஸ் பண்ணியிருக்காங்க ஜீவா. நான் உண்மையை பார்த்ததில்ல சொல்றேன். தம்பிரவன் நடிக்கிறாரு, வாசுவிக்ரமன் நடிக்கிறாருங்க, அவங்களாம் நல்லா நடிச்சு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் மீறி இவங்க நடிச்சாதான் உண்டு. இந்த வண்டியை இழுக்கிறது ரெண்டு பேர், டைரக்டர் தான் முக்கியம். ரொம்ப மெயின் வந்து ஹீரோ. அவங்கதான் அந்த லோடு இழுத்தாங்க. இந்த படத்துல எல்லாரும் இழுத்துருக்காங்க. இந்த படத்துல நான் பார்த்தேன் 2 நாள் 3 நாள் ஷூட்டிங். மற்றவரை நானே நினைச்சேன் கூட ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காப்புல ஜீவா சொன்னார். கணேசன் டைம்ல பார்க்கறது எனக்கு அதை பற்றி அன்னையோட முடிஞ்சு போச்சாரு. நமக்கு அப்படிப்பட்ட வேணாம். வெற்றி தோல்வி லைக் பவரா பார்த்துட்டோம். ஒரு கட்சியிலாம் இருந்ததுனால சொல்றேன். ஒருவேளை தம்பியோட பழக்கம் இல்லாமல் இருக்கணும். இருந்தாலும் ஜீவா அவர்கள் பெரிய வெற்றி வரணும், பெரிய அளவுல வரணும். ஸ்ரீவித்யாவுக்கு சொல்ல முடியாது பெரிய ஆளா வரணும்னு. ஏற்கனவே பெரிய சவுத்துல எல்லாம் போனீங்கன்னா அந்த அம்மா படம் தான் அவ்வளவும். டீ கடையிலேருந்து பன்னு பேபிஸ்க்கு நிற்கிற கடையிலேருந்து அந்த அம்மா படம் தான் எல்லா இடத்துலையும். அவங்க பன்னு சாப்பிட்டாதான் குழந்தைங்க பன்னு சாப்பிடுவாங்க. அவங்க டீ குடிச்சாதான் வந்து டீ குடிக்கிறான். அந்த அம்மா போட்டோ பார்த்தா இவங்க டீ குடிப்பாங்க குடிப்பாங்க. நான் டீ குடிக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபேமஸ் நான் பார்த்தேன். தென்மண்டலத்தில் நான் போய் பார்த்துருக்கேன். அந்த புத்தாளம் தென்காசி பக்கமா. அதனால அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்களெல்லாம் நினைச்சதுக்கு எனக்கு பெரிய கொடுக்கணும்னு வச்சுக்கலாங்க இல்ல என்று சொல்லி எங்க குடும்பத்தார் எல்லாருமே எங்க குடும்பம் தான். நிறைய ஒரிஜினல் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய வரல. வாழ்த்துறவர்கள் வந்தா போதும். வாழ்த்துபவர்கள் வந்திருக்காங்க. இந்த படமே நான் மேலே சொல்லுவேன். உட்கார்ந்து இருக்கிறாரே நம்முடைய சகோதரர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் இந்த ஊரிலே தெரியுமா? இத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு. அவரை போன்ற ஒரு நல்லவர் உண்டா? ஐயா பேர் என்ன? இவரை போல ஒரு உண்டான ஒரு பேர் அப்பதான் தெரியும் நமக்கு. அந்த மாதிரி ஆளுநர் வராம ஐக்கை தெரிந்தவர்கள், அக்னியை தெரிந்தவர்கள், இந்த ஜீவாவை தெரிந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கிறது தான் பெரிய முக்கியமான விஷயம் சொல்லி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று பத்திரிகையாளர் அன்பர்கள் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், ஆடியன்ஸை கேட்டுக்கிறேன். தயவுசெய்து தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. ஏன்னா நீங்களும் உங்க மனைவி கல்யாணம் ஆனவங்க மனைவி 2 பேரும் ஒன்றாக இருந்து உங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டால் தான் அடுத்த தலைமுறை பெற. அதுவாகதான் சினிமா. நீங்களும் உறவோடு இங்க வந்து படம் பாருங்க. அந்த உறவுகளை பரிமாறிக்கொண்டால் தான் அடுத்த தலைமுறை இருக்கும். இல்லைன்னா திருப்பி சொல்லி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு போறோம்னா இருக்காது, ரசனையும் இருக்காது என்று சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் சொல்லி பெரிய அளவில் வெற்றி பெறும். அது அவருடைய தாத்தா நடிகருடைய தந்தை நடிகருடைய மாறதா, என்னுடைய தாய் அவருடைய தனலட்சுமிமா, அவருடைய நல்லாசிவன் பெரியமா சரஸ்வதிமா, அவருடைய பெரிய வாசு பேர் வச்சது என் அண்ணன் சொன்னார். தம்பிராம அவ்வளோ ரசிச்சா இருந்தேன். அதனால் அவங்களுடைய ஆசையோடு இன்னும் பெரிய அளவில் பெரிய டேரக்டர் சொல்லி எனக்கு திரையுலக முன்னோடிகளுக்கும் திரையுலக ரசிக பெருமக்களுக்கும் மாலை வணக்கம். முதலில் ஜங்கிலி பொங்கலி கதவு தர படத்தினுடைய இன்றைய விழாநாயகன் 5வது படத்தை தனது இள வயதிலே எட்டிப்பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி விஷால் சந்திரசேகருக்கும், இந்த படத்தில் பாடல் துறையில் பணியாற்றிய கவிஞர் பெருமக்களுக்கும் பாடக பாடகிகளுக்கும் முதல் வணக்கம்.
மனித பிறவியில் 3 போராட்டம். தனது இளமையில் தனது உடம்போடு போராடுகிறான். உடம்பு என்னென்னமோ கேட்குது, பருவத்தினுடைய சூழல், வெப்பத்தின் காரணத்தினால இந்த உடம்போடு இளமையில் ஒருவன் போராடுகிறான். முதுமையில் ஐம்புலன் அடங்கி விடுகிறது, நாடி நரம்பு தளர்ந்து விடுகிறது, சாப்பிட்டா சிரிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. முதுமையில் உயிரோடு போராடுகிறோம். இளமையில் உடலோடும் முதுமையில் உயிரோடும் போராடுகிற அந்த மனிதனுக்கு இடையிலே இந்த சமுதாயத்தில் வாழ்க்கையோடு ஒரு போராட்டம். அந்த வகையில் ஜங்கிலி பொங்கலி கனவத்துற இந்த படத்தில் 4 இளைஞர்களுடைய போராட்டமாக அதை நான் பார்க்கிறேன். முதலில் எங்களது அண்ணன் மரியாதைக்குரிய ராதா ரவியரன் சொன்னது போல ஒரு 30 வயதுக்குள் ஒரு தமிழினுடைய பெருமை, அதில் 2 பெரிய ஹிட்டு. இது எப்படி சாத்தியம்? உடல் ஒழுக்கம், சுய ஒழுக்கம், டெடிகேஷன், வாழ்வு நினைத்து பயம், இதெல்லாம் இருந்திருந்தால் மட்டும்தான் உலக பிரசித்தி பெற்ற பாக் ஸ்டாரில் துறையோடு இந்த இளம் வயதில் தயாரிப்பாளராக அடியெடுத்து வைத்திருக்க முடியும். அந்த வகையில் தயாரிப்பாளர் என்ற ஒரு புதிய போராட்டத்தில் களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பி அட்டி. இரண்டாவது, நானெல்லாம் யாரை பார்த்து நடிக்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. நடிகை வேளாளர்கள் தெய்வமாக மேலே இருக்கிறார். அவரை 100% உள்வாங்கியவன், ஒரு ஏகலைவன். அந்த எந்த குடும்பம் கூட வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம். ஆனால் நடிகர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு விழுது இன்று புகழியாக புறப்பட்டு வந்திருக்கிறது. அவர்கள் அந்த குடும்பம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையிலே அதை தாண்டி எனது சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எனது எழுத்தை சப்போர்ட் பண்ணி, என்னையெல்லாம் சப்போர்ட் பண்ணி மேலே ஊக்குவிப்பதன் மூலமாக ராதாரவி எனக்கு எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. இருந்தாலும் கூட நீ நல்லா வருவார் தம்பி அப்படின்னு தடுமாறுகிற காரணத்தில் என்னை தடம் மாறாமல் கைகொட்டி அழைத்து சென்ற நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர். என் வாழ்வினுடைய இந்த ஒரு நிலைக்கு அவர் நிச்சயமாக ஒரு காரணம். அவருடைய உடன் பிறந்த தங்கையுடைய மகன் ஐக்கு சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்து விடவில்லை. ஒரு பிரியதர்சன் என்ற ஒரு பல்கலைக்கழகம், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் பயிற்று ஐக் ஒரு இளைஞன், காட்டுத்தனமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு 5 வரிகளிலே ஒரு கதையை சொல்லி நிச்சயமாக சரி செய்துவிட முடியாது. ஏனென்றால் பயந்து தான். ஏனென்றால் ராஜா ராணி தெரி என்ற முரட்டுத்தனமான வெற்றிகளை கொடுத்த ஒரு தம்பி அடுத்து தயாரிப்பு துறைக்கு வருகிற பொழுது எவ்வளவு எதிர்கேள்விகள் இருக்கும் என்றதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் தாண்டி ஒரு கதையை ஓகேப்பட்டது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த பரீட்சையில், அந்த அக்கினி பரீட்சையில் வெற்றி பெற்று இன்றைய தினம் இந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஐக்கு ஆதரவு வைத்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கம். 2. மூன்றாவது, தமிழ்நாட்டில் கடந்த 25 வருடங்களில் ஒரு மனிதனை தள்ளி வைத்து தமிழ் திரையுலகத்தை பற்றி பேசிவிட முடியாது. ஆர்பி சௌத்ரி. இந்த ஆர்பி சௌத்ரி அவர்களினுடைய பெயரை தள்ளி வைத்துட்டு கடந்த 25 வருட காலத்தில் தமிழ் சினிமா வெள்ள பேப்பராதாரம். அவர் இல்லாமல் அதை விட்டுக்கொண்டு முடியாது. நிறைய இயக்குநர்கள் இங்கு தந்தவர், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை தந்தவர், நிறைய நடிகைகளை தந்தவர். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அண்ணன் சொன்னதை போல தான் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளருடைய போல அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம சக தொழிலாளிகளையும் தோள் கொட்டு அப்படி தாராட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜீவா. அவன் வெற்றி பெற்றிருக்கிறார், நிறைய வெற்றி பெற்றிருக்கிறார். இடையில் வெற்றிக்கான போராட்டம். அவர் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு போராடல, அவர் வெற்றிக்கான ஒரு போராட்டத்தில் இருக்கிறாரு. ஸோ தயாரிப்பாளர் என்ற ஒரு போராட்டத்தில் தம்பி அட்லி, ஒரு இயக்குனர் என்ற ஒரு போராட்டத்தில் அட்லி, விட்ட வெற்றி மீண்டும் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கக்கூடிய தம்பி ஜீவா, 5வது படமாக எட்டி பிடித்திருக்க விஷால் சந்திரசேகர். இந்த 4 இளைஞர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது போல எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோடு ஜங்கிலி புகழி வெற்றி பெற்று எல்லாரையும் இன்புற்று செய்ய வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். First thing, from the side of lyricists and my technical team and from everyone, on behalf of everyone, I would like to dedicate this album to Namuthukumar sir, because அவரோட சப்போர்ட்னால தான் வந்து 2 சாங்ஸ், பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது.
I still have his number on my phone. அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். வருத்தமாக தான் இருக்கும். பட் எனிவே நான் ஒரு சின்ன லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். there are a few people I need to thank. ஏன்னா உங்களுக்கு நான் பயங்கரமாக கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மெம்பர்ஸ் அண்ட் த சீஃப் கெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் அட்லி அண்ட் மகேந்திரன் சார், அப்புறம் ஃபாக்ஸ் சார், விஜய் சிங் சார். அண்ட் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்த ஐக், பிகாஸ் அவன் வந்து பயங்கரமாக என்னை புரிஞ்செடுப்பான். அண்ட் சில சமயம் வந்து ஃபர்ஸ்ட் வென் அவர் கதை வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ஓகே லைக் பண்ணிடலாமே, ஓகே அந்த ஒரு ஃப்ளோவில் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு கமர்ஷியல் மீட்டர் நான் என்னன்றது புரிஞ்சுது. அண்ட் இதில் வந்து இது வரைக்கும் நான் வந்து பண்ண மூவிஸில் வந்து பண்ண ட்ரீட்மெண்ட்டோட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட், ஜனரஞ்சகமாக இருக்கும். 6 to 60 everyone will like the movie, and I'm hoping that everyone will also like the background score, because a lot of hard work has gone into the background score la வந்து நிறைய work பண்ணிருக்கோம். ரெண்டாவது இந்த மூவில வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. 5 சாங்ஸ் அண்ட் 5 சாங்ஸ்மே பாடினவங்க வந்து எல்லாருமே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ். அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து அது ஏகாமே அது எஸ்டிஆர் தான் பாடினாரு. வெரி 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 ஹம்பிள் பர்சன். ஆக்சுவலாக ரெக்கார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணேன். அதாவது நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு கிளிக் சவுண்ட் இருக்கும், டக் 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 அண்ட் தென் வி ஸ்டார்ட் ரெக்கார்டிங். எஸ்டிஆருக்கு வந்து அந்த 4 கிளிக் வேணாம், அந்த 2 கிளிக்கே போகிறோம். பயங்கர டைமிங் சென்ஸு. அண்ட் ஹீ ஃபினிஷ்ட் தட் சாங் இன் லைக் 10 minutes. ஸோ அது அண்ட் தேங்க்யூ என்எம் மான்சி. அண்ட் இந்த சாங் வந்து லிரிக்ஸ் எழுதினவர் வந்து விஜய் சார், அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் ரெண்டாவது சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஹை என் கை மேலே. இதுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து எழுதினவர் வந்து விவேக் வேல்முருகன் அண்ட் பாண்டவர் வந்து அனிருத் அண்ட் சக்திஸ்ரீ, எங்களோட பழைய காம்போ, சுத்த குருவி காம்போ. அண்ட் பை ராதா ரவி சார் கிட்ட ஒன்று நான் இப்போ சொல்லணும், அவருக்கு தெரியாமல் அவர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணது வந்து நான் தான். சுத்த குருவியில் ரேப் அவர் பாடியிருப்பார். அண்ட் மூணாவது கோவிந்தா கோவிந்தா, அந்த சாங் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து he was very enough to sing the song. அண்ட் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அடிபட்டு ஒரு யூத் வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டில் பாடுவானோ அந்த மைண்ட் செட் வந்து க்ளீனாக கொடுத்துருப்பாரு வாய்ஸில். அண்ட் அந்த பாட்டுக்கு தான் வந்து நாமத்துக்குமார் சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. ரொம்ப சரளமாக வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிங் தான் போனோம். அண்ட் அவர் எப்படின்னா வந்து ஐ வில் நரேட் தி சிச்சுவேஷன். அவர் என்ன பார்ப்பாரு, எழுதிடுவாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் லெஃப்டில் அடிக்குது, ரைட்டில் அடிக்குது, இந்த வாழ்க்கை என்ன விட்டு விட்டு தொடர்பு அடிக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. அண்ட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw the man and I saw the whole process of எப்படி வந்து ஒரு லிரிக் ஃபார்ம் ஆகுதுங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்போ தான் கிடைச்சிது. அப்புறம் அஃப்கோர்ஸ் பிரேம்ஜி அமரன் அண்ட் அருண் ராஜா காமராஜ், ஏன்னா அவங்க வந்து டைட்டில் சாங் பாடியிருக்காங்க. அண்ட் சங்கிலி பொங்கலி கதை தவிர வி யூஸ்ட் 5 kids ஆல்சோ, கௌரி, ஸ்ரீதா, ரோஷினி, தீர்த்தசீனன் அண்ட் ஆர்னர். ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே வந்து இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, மை ஒய்ஃப், மை இன்லாஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மை குரு ஏஆர் ரஹ்மான் சார். அவரோட ஸ்கூலில் தான் வந்து என்னோட டிகிரி முடித்தேன். அண்ட் ரியலி ஹாப்பி அண்ட் இட்ஸ் அ வெரி ஹம்பிளிங் மூமெண்ட். ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. உங்கள் டைம் ஒதுக்கி இங்கே வந்துருக்கீங்க, வந்து பார்த்தீங்க. அண்ட் வி ரியலி ஹாப்பி. வேர் ஆல் ஐ ரியலி கன்சிடர் யூ மை ஃபேமிலி. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. என்னோட காஸ்ட் பற்றி நான் பேசவே இல்லை இந்த படத்தில். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. ஜீவா சார் இங்கே இருக்காரு, சூரி சாரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் நான் வந்து நிறைய பேர் கிண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜீவா சாரோட பேரே சூரி சார் தான், அந்த மாதிரி ஹீரோயின் ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ சூரி சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் இன்னைக்கு. ராதிகாண்டி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க, மொட்டராஜ் சார், அப்புறமா கோவை சரலாக்கா, அப்புறமா ரவி அங்கிள், மயில்சாமி சார், தம்பிராமையா சார், வாசு விக்ரம் அங்கிள் என்னோட கசின், அதுக்கப்புறம் லாட் ஆஃப் அதர் ஆக்டர்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த சிங்கர்ஸ். ஏன்னா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, சிங்கர்ஸ் நாங்கள் எல்லாருமே கூப்பிட்டு பாட சொல்லும் போது விஷால் இப்படி தான் ஒரு தடவை கம்போஸ் பண்ணும் போதும்
மச்சி இது எஸ்டிஆர் பாடினா நல்லா இருக்கும்ல, ரொம்ப ஈஸியாக சொல்லுவான். ஏதோ எஸ்டிஆரை கூட்டு வந்துடுற மாதிரி. உடனே நான் டார்லிங் இந்த மாதிரி எஸ்டிஆர் கேட்குறாரு, அப்படியே டார்லிங் சரி கூட்டு வந்துருங்க டார்லிங் அப்படின்றாரு. சரி நாங்கள் உடனே அது ஒரு பெரிய போராட்டம். எஸ்டிஆர் வந்து பாடி கொடுத்துருக்காரு. அப்படிதான் அனிருத், ஜிவி பிரகாஷ், பிரேம்ஜி அமரன், அருண் ராஜா காமராஜ், கங்கையமரன் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ ஐ திங்க் வி ஹேவ் அ வெரி குட் ஆல்பம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த சிங்கர்ஸ். ஆக்சுவலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வரது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தரம் இன்னைக்கு டேட்டில். ஸோ ஜஸ்ட் தேர் ஆல் ஃபேமிலி டு அஸ், ஸோ வெரி க்ளோஸ் டு மீ. அதுக்கப்புறம் வந்து நான் முத்துக்குமார் சார் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த லாஸ்ட் டேஸில் நாங்கள் இந்த படத்தோட தீம் சாங் சங்கீத் உங்களுக்கு கதவை தர எழுதும் போது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கோவிந்தா சாங்க்கு போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருந்தார். நான் சங்கீத் உங்களுக்கு சாங் போகும்போது அவர் ஷெட்யூல் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 days கழிச்சு இருந்துச்சு. ஸோ சடனாக ஃபோன் பண்ணி ஐக்குமா நீ வந்துடுறியா இன்னைக்கு அப்படின்னாரு. சரி சார் சொல்லிட்டு நானும் விசாரம் டக்குன்னு அர்ஜென்ட்டாக கிளம்பி அவர் வீட்டுக்கு போனோம். ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் அது, கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ பெட்டில் படுத்துட்டு தான் எங்களுக்கு லிரிக்ஸ் கொடுத்தாரு, சங்கீத் உங்களுக்கு கதத்தோட லிரிக்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவர் எக்ஸ்பயர் பாஸ் அவே. ஸோ அது ரொம்ப ரொம்ப இமோஷனலான மூமெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அவர் ஹெல்த்தியாக பார்த்துட்டு எங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப என்னன்னா லைன்ஸ்லாம் அப்படியே சொல்லிட்டே இருப்பார் ஆல்டர்னேட் எனக்கு லைன்ஸ். அதே மாதிரி வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் விவேக் அவரும் ஒரு சாங் எழுதியிருக்காரு என்னோட இந்த மூவிக்கு. அப்புறமா பா விஜய் அண்ணன் ஒரு சாங் எழுதியிருக்காரு, அவரால் வர முடியல. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த லிரிசிஸ்ட் அண்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ், சத்யன் சூரியன் டிஓபி, டிஎஸ் சுரேஷ் எடிட்டர், லால்குடி இளையராஜா. லால்குடி இளையராஜா பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவர் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது டைம்லேருந்து அவர் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர் சாபு சொல்லிக்கிட்ட, நான் பிரியன் சார் கிட்ட. நாங்கள் 2 பேரும் தான் ஹிந்தி பட்டாளத்தில் தமிழ் பசங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தமிழில் பேசிக்கிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் என்ன மச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹிந்தியில் ஏதாவது கேட்டே இருப்போம். அவன் ஹிந்தியில் ஏதாவது சொன்னாங்க. நம்ம படம் பண்ணும்போது நம்ம 2 நான் டைரக்ட் பண்ணால் நீ தான் மச்சி ஆர்ட் டைரக்டர்னு. அதுக்கு முன்னாடி அவன் நேஷனல் அவார்டு வாங்கிட்டான். ஸோ ஒன்ஸ் ஆர்ட் டைரக்டராக நேஷனல் அவார்டு வாங்கினோன்னா என் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப அச்சமாக இருந்துச்சு கேட்குறது. நான் கேட்டோன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நீ படத்தை பண்ணு, நான் ஆர்ட் டைரக்ஷன். அப்போ என் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணி ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து சார் உங்களுக்கு என்ன சார் சேலரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்னோட தாத்தா மாதிரி ரொம்ப நக்கல் பிடிச்சவர். அவர் ஒன்று நான் கேட்கறது நீங்கள் கொடுக்க போறீங்க, இது ஐக்கோட படம் சார், நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மோட்டிவேஷன் வந்து ப்ரொடக்ஷன் கொஞ்சம் பயந்தாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காரு இவர் டு ஒர்க் வித் பேமெண்ட், அதை பற்றி எதுவுமே பேசாமல். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் இளையராஜா அண்ட் மை காஸ்டியூமர்ஸ் சாய் சார் பிரியன் சார் இருக்கும்போது அவர் ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஆள். ஸோ நான் சாய் சார் போய் சார் எனக்கோசரம் இந்த படம் ஒர்க் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஐக்மா நான் உனக்கோசரம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்தார். சாய் சார், திலீப் சுப்ராயன், கல்யாண் மாஸ்டர், ஷெரீப், எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ. இவங்க எல்லாம் மேலே, அதாவது இன்னைக்கு ஐக்ன்ற நேமுக்கு ரொம்ப பேக் போனாக இருந்தது என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். நான் ஏன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்றேன்னா நைட் அண்ட் டே, டைம், பேமெண்ட் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம சினிமான்ற ஒரே ஒரு பேஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. காத்தால ஏஞ்சா டிஃபனே 24 ஃப்ரேம்ஸ்ல தான் பேசுறது. ஸோ அவங்களோட லஞ்ச் டின்னர் எல்லாமே சினிமா தான். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் என் கூட ஃபுல்லா சப்போர்ட்டா இருந்து என்னோட ஒரு விஷனை அவங்க விஷனா எடுத்துக்கிட்டு இங்க இருந்ததுக்கு கார்த்தி மை கோ டைரக்டர், I want to thank him like lots. எனக்கு சில நேரம் நானே அப்படியே டவுன் ஆனா கூட அண்ணா நான் படியல நான் ஃபுல்லா தள்ளுவேன். சீனியர் ஆர்டிஸ்ட் வில்லியம், அப்புறமா தினேஷ், எல்லா பசங்களுக்கும் I want to thank them. I want to see them become a director. I want to thank Sony Music for picking up the audio rights. I want to thank SPI Cinemas because இந்த சத்யம் தியேட்டர் இருக்கனால தான் எனக்கு படம் பார்க்குற நிறைய ஒரு சான்சஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அண்ட் ஐ வாண்ட் தி பிரஸ் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் ப்ளீஸ். நாங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், அது நெக்ஸ்ட் இன்னொரு ஹாரர் காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுறாதீங்க, தயவுசெய்து பாருங்க. அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் போயிருக்கு. May 19th this summer we are coming out, so please do watch it in theaters and enjoy the movie. It's a family entertainer. Everybody has a family, so enjoy it. Thank you guys, thank you for coming here.